ப்ரைட் அண்ட் ப்ரெஜுடைஸ் பை ஜேன் ஆஸ்டின். அத்தியாயம் 44. பெம்பர்லிக்கு வந்து சேர்ந்த மறுநாளே டார்சி தனது தங்கையை அழைத்து வருவான் என எலிசபெத் நினைத்ததால் விடுதியிலிருந்து அன்று காலை முழுவதும் எங்கே வெளியே செல்ல வேண்டாம் என தீர்மானித்திருந்தாள். ஆனால் இவள் நினைத்ததற்கு மாறாக லாம்ப்டனிற்கு வந்து சேர்ந்த அன்று காலையே டார்சியும் அவனது தங்கையும் அங்கு வந்தனர். நண்பர்களுடன் உலாவச் சென்று திரும்பியிருந்த இவர்கள் உணவு உண்ணும் முன் தங்களை தயார் செய்து கொள்வதற்காக விடுதிக்கு வந்த பொழுது குதிரை வண்டியின் சத்தம் கேட்டு ஜன்னலிலிருந்து எட்டி பார்த்தனர். ஒரு நபரும் அவனுடன் ஒரு பெண்மணியும் வருவதை கண்டனர். எலிசபெத்திற்கு அவர்கள் யார் என தெரிந்ததால் தனது மாமாவிற்கும் அத்தைக்கும் விஷயத்தை கூறினாள். அவர்கள் இருவருக்கும் விஷயத்தை கேட்டதும் பிரமிப்பாக இருந்தது. எலிசபெத் பேசிய விதமும் அவன் இப்பொழுது இங்கு வருவதும் முதல் நாள் நடந்தவையும் இவை எல்லாவற்றையும் நினைத்து பார்க்கும் பொழுது அவர்களுக்கு இது ஒரு புதிய அர்த்தத்தை கொடுத்தது. அவனுடைய பக்கத்திலிருந்து இப்படிப்பட்ட கவனம் கிடைப்பதற்கு ஒரே ஒரு காரணம், அவள் மேல் கொண்ட விருப்பம்தான். வேறு ஒரு காரணமும் இருக்க முடியாது என தெரிந்தது. மருமகளுக்கு அவன் அளிக்கும் கவனமும் அக்கறையும் புதிய பரிணாமத்தை அவர்களுக்கு உணர்த்தியது. அவர்கள் இதையெல்லாம் நினைத்து கொண்டிருக்கும் பொழுது எலிசபெத்தின் உணர்ச்சி வினாடிக்கு வினாடி அதிகரித்து கொண்டே சென்றது. தன்னுடைய பதட்டத்தை நினைத்து அவளுக்கே ஆச்சரியமாக இருந்தது. ஆனால் அவளுடைய அமைதியின்மைக்கு மற்றொரு காரணம். தன்னை பற்றி மிஸ் டார்சியின் சகோதரன் அவளிடம் வெகுவாக புகழ்ந்து கூறியிருக்கலாம். அவர்களை திருப்திப்படுத்த ஆவலாக இருந்த போதிலும் தன்னால் திருப்திப்படுத்த முடியாமல் போய்விடுமோ என தவித்தாள். தன்னை பார்த்து விடுவார்களோ என பயந்த அவள் ஜன்னலிலிருந்து பின்வாங்கி அந்த இடத்தில் குறுக்கும் நெடுக்குமாக நடந்து கொண்டே தன்னை அமைதிப்படுத்தி கொள்ள முயன்றாள். ஆனால் அவளுடைய மாமாவும் அத்தையும் அவளை ஆச்சரியத்துடன் பார்த்தது அவளை மேலும் தவிக்க வைத்தது. மிஸ் டார்சியும் அவளுடைய சகோதரனும் உள்ளே வந்தனர். எந்த அறிமுகத்தை நினைத்து அவள் கவலைப்பட்டாலோ அந்த அறிமுகம் இனிதே முடிந்தது. தன்னை போலவே மிஸ் டார்சியும் சங்கடமான நிலையில் இருப்பதை பார்த்து அவள் ஆச்சரியப்பட்டாள். அவள் லாம்ப்டனிற்கு வந்ததிலிருந்து மிஸ் டார்சி மிகவும் கர்வமுடையவள் என கேள்விப்பட்டிருந்தாள். ஆனால் அவளை பார்த்த சில நிமிடங்களிலே அவள் அப்படி அல்ல, மிகவும் கூச்ச சுபாவம் உள்ளவள் என தெரிந்தது. ஒரு வார்த்தையிலேயே பதில் சொல்லி வந்த மிஸ் டார்சியை பேச வைப்பதற்கு எலிசபெத்திற்கு மிகவும் கஷ்டமாக இருந்தது. உயரமாகவும் எலிசபெத்தை விட பருமனாகவும் காட்சியளித்த மிஸ் டார்சிக்கு வயது 16க்கு சற்று கூடுதலாகத்தான் ஆகியிருந்தது. ஆனாலும் பக்குவப்பட்ட பெண்மணி போல் இருந்தாள். அழகாகவும் இருந்தாள். தனது சகோதரனை விட அழகில் சற்று குறைவாக இருந்தாலும் நல்ல புத்திசாலியாகவும் கலகலப்பாகவும் இருப்பது அவள் முகத்தில் தெரிந்தது. டார்சியை போல் அவளும் எதனையும் எந்தவித உணர்ச்சியும் இன்றி கூர்ந்து கவனிப்பவளாக இருப்பாள் என நினைத்த எலிசபெத்திற்கு அவளுடைய நடத்தை மிகவும் எளிமையாகவும் இதமாகவும் இருந்தது பெருத்த நிம்மதியை அளித்தது. இருவரும் சேர்ந்திருந்த சிறிது நேரத்திலேயே டார்சி அவளிடம் வந்து பிங்க்லியும் அவளை சந்திக்க வருவான் என்று கூறியதை கேட்டு தன்னை அதற்கு தயார்படுத்தி கொண்டு தன்னுடைய சந்தோஷத்தை தெரிவிப்பதற்குள் பிங்க்லி உள்ளே நுழைந்தான். அவன் மேலிருந்த அத்தனை கோபமும் அவளை விட்டு போயிருந்தன. ஏதாவது சிறிது மீதி இருந்திருக்குமேயானால் உள்ளன்போடு அவன் அவளிடம் பேசியதை அதையும் விலக்கியிருக்கும். அவளுடைய குடும்பத்தினர் நலனை பற்றி பொதுவாக நட்புடன் விசாரித்தான். எப்பொழுதும் போலவே மிகவும் நல்ல விதமாக நடந்து கொண்டான். மிஸ்டர் கார்டினர் தம்பதிகளுக்கு அவனை பார்க்க வேண்டும் என்ற ஆவல் அதிகமாக இருந்தது. எதிரில் இருந்த அனைவரையும் அவர்கள் சுவாரஸ்யமாக கவனித்தனர். டார்சியை பற்றியும் தங்களுடைய மருமகளை பற்றியும் எழுந்த சந்தேகத்தை போக்கிக் கொள்ளும் பொருட்டு வெகு ஜாக்கிரதையாக அவர்கள் கண்டுபிடிக்க முயன்றதிலிருந்து அதில் ஒருவரை மட்டும்தான் காதலிக்கிறார் என புரிந்தது. எலிசபெத் என்ன நினைக்கிறாள் என்பதை சந்தேகமாக இருந்தது. ஆனால் அவனுக்கு அவள் மீது இருக்கும் காதல் தெளிவாக தெரிந்தது.
எலிசபெத் தன் பங்கிற்கு செய்ய வேண்டியவை அதிகமாக இருந்தன. வந்திருக்கும் ஒவ்வொருவரும் எவ்வாறு நினைக்கிறார்கள், எப்படி உணர்கிறார்கள் என தெரிந்து கொள்ள நினைத்த எலிசபெத் தானும் தன்னை அமைதிப்படுத்தி கொண்டு அவர்களிடம் இனிமையாக பழகுவதற்கு பிரயத்தனப்பட்டாள். அவர்களை திருப்திப்படுத்த முடியாமல் போய்விடுமோ என பயந்த அவர்கள் மூவரும் தனக்கு ஆதரவாகவே நடந்து கொண்டு திருப்தியாக இருக்க தாங்களாகவே முன் வருவதை கண்டாள். எலிசபெத்தால் மகிழ்ச்சியடைய பிங்க்லி தயாராக இருந்தான். ஜார்ஜியானா ஆவலாக இருந்தாள். டார்சி தீர்மானமாக இருந்தான். பிங்க்லியை பார்த்தவுடன் எலிசபெத்திற்கு தன்னை அறியாமல் ஜேனுடைய ஞாபகம் வந்தது. அவனுக்கும் அதே போல அவளுடைய ஞாபகம் வந்திருக்குமா என தெரிந்து கொள்ள ஆசைப்பட்டாள். முன்மாதிரி அவன் பேசவில்லையோ என அவளுக்கு தோன்றியது. குறைவாக பேசுகிறானோ என நினைத்தாள். தன்னை அவன் பார்க்கும்போது ஜேனை ஒத்தார் போல இருக்கிறாள் என்று அவனுக்கு தோன்றியிருக்கலாமோ என நினைத்து சந்தோஷப்பட்டாள். இது வெறும் கற்பனையாக கூட இருக்கலாம். ஆனால் ஜேனிற்கு போட்டியாக சித்தரிக்கப்பட்டிருந்த மிஸ் டார்சியிடம் அவன் இயல்பாக பழகி கொண்டிருந்ததை பார்த்த எலிசபெத்திற்கு எந்த சந்தேகமும் எழவில்லை. அவர்களிடையே குறிப்பாக சொல்லும்படி எதுவும் தெரியவில்லை. அவனது சகோதரி எதிர்பார்த்ததை உறுதிப்படுத்துவது போல் எதுவும் அவர்களிடையே இருக்கவில்லை. இதனால் எலிசபெத் சற்று திருப்தியடைந்தாள். அவன் மிகவும் அன்பாக ஜேனை பற்றி நினைக்கிறான் என்பதும் மேலும் சற்று தைரியம் இருந்ததால் இன்னமும் அதிகமாக அவளை பற்றி ஏதாவது சொல்வான் என்றும் அவளுக்கு தோன்றியது. மற்றவர்கள் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது பிங்க்லி எலிசபெத் அருகே வந்து மிகவும் வருத்தமான குரலில், அவளை பார்த்து வெகு நாட்களாகிவிட்டன என்றான். அவள் பதில் அளிப்பதற்குள் 8 மாதங்களுக்கு மேல் ஆகிவிட்டது. நவம்பர் 26 அன்று நெதர்ஃபீல்டில் சேர்ந்து நடனமாடும் பொழுதுதான் அவளை கடைசியாக பார்த்தது என்றான். அவனுடைய ஞாபக சக்தியை பார்த்து எலிசபெத் சந்தோஷமடைந்தாள். எல்லா சகோதரிகளும் லாங்பர்னில் தான் இருக்கிறார்களா என்று அவன் யாரும் இல்லாத சமயமாக பார்த்து கேட்டதில் ஒரு புதிய அர்த்தம் இருப்பதாக அவளுக்கு தோன்றியது. இந்த கேள்வியிலேயே அல்லது இதற்கு முன்பு அவன் கூறியதிலேயோ விசேஷமாக எதுவும் இல்லை. ஆனால் அவனுடைய பார்வையும் நடத்தையும் தான் தனி அர்த்தத்தை ஏற்படுத்தியது. டார்சியை அவளால் அடிக்கடி பார்க்க முடியவில்லை என்றாலும் எப்போதெல்லாம் அவனை பார்த்தாலோ அவன் முகத்தில் ஒரு திருப்தி நிலவுவதை கண்டாள். அவன் பேசிய அனைத்திலும் மற்றவர்களை பற்றி குறையாக எதுவும் அவன் உணரவில்லை என்பது தெரிந்தது. நேற்று அவனுடைய நடத்தையில் இருந்த மாற்றம் தற்காலிகமாக இருக்கலாம், ஆனால் இன்னொரு நாளும் அது நீடித்திருக்கிறது என்பதை கவனித்தாள். சில மாதங்களுக்கு முன்பு அவளை பற்றி மட்டுமல்லாமல் யாரை பற்றியெல்லாம் அவதூறாக பேசினானோ, யாருடன் பேசினால் அவமானம் என கருதினானோ அவர்களுடன் சகஜமாக பேசிக்கொண்டிருந்ததை கண்டாள். ஹான்ஸ்போர்ட் இல்லத்தில் நடந்த சம்பவங்கள் ஞாபகத்திற்கு வந்தன. அப்பொழுது இருந்ததற்கும் இப்பொழுது இருப்பதற்கும் உள்ள வித்தியாசத்தை பார்த்து அதனால் எழுந்த பிரமிப்பை அவளால் கட்டுப்படுத்தி கொள்ள முடியவில்லை. தன்னுடைய நண்பர்கள் நெதர்ஃபீல்டில் இருந்தபொழுது அல்லது ரோசிங்ஸில் இருக்கும்போது மதிப்பிற்குரிய அவனது உறவினர்களிடமோ இந்த அளவிற்கு தன்னை உயர்வாக நினைத்து கொண்டு விலகி போகாமல் மகிழ்விக்கும் நோக்கத்தில் பேசி அவள் பார்த்ததே இல்லை. அப்படி அவர்களை மகிழ்விப்பதில் வெற்றியடைந்தான் என்றாலும் அதனால் அவனுக்கு எந்தவித லாபமும் இருக்காது. மேலும் யாருடன் பேசிக்கொண்டிருந்தானோ அவர்களுடன் அவனுக்கு பழக்கமும் உண்டு என்று தெரிந்ததால் ரோசிங்ஸில் இருக்கும் பெண்மணிகளும் நெதர்ஃபீல்டில் இருக்கும் பெண்மணிகளும் கேலியும் கண்டனமும் தெரிவிப்பார்கள். அரை மணி நேரத்துக்கு மேலாக அவர்களுடன் இருந்துவிட்டு பிறகு கிளம்பி ஆயத்தமான பொழுது கார்டினர் தம்பதிகளை எலிசபெத்தையும் பெம்பர்லிக்கு விருந்துண்ண அழைக்க தன்னுடைய சகோதரியையும் தன்னுடன் சேர்த்து அழைக்க கோரினான். மிஸ் டார்சிக்கு இவ்வாறாக நடந்து கொண்டு பழக்கமில்லை என்றாலும் உடனடியாக அதற்கு இணங்கினாள். தன்னுடைய மருமகளை உத்தேசித்துத்தான் இந்த அழைப்பு என்பதை புரிந்து கொண்ட மிஸ்ஸஸ் கார்டினர் அவளுடைய சம்மதத்தை எதிர்பார்த்து அவளை நோக்கினாள்.
எலிசபெத் உடனே தன் முகத்தை திருப்பிக் கொண்டாள். சங்கடமாக உணர்ந்ததாலேயே அவள் அவ்வாறு நின்றிருப்பதாக தோன்றியது. ஏனெனில் அவளது தோற்றத்தில் மறுப்பேதும் தெரியவில்லை. நண்பர்களுடன் பழகுவதில் மிகுந்த விருப்பம் கொண்ட தனது கணவரின் ஆர்வத்தை புரிந்து கொண்ட அவள் தானாகவே தங்கள் ஒப்புதலை அளித்தாள். நாளை மறுநாள் என தேதியும் குறிக்கப்பட்டது. மீண்டும் எலிசபெத்தை சந்திப்போம் என்பதே பிங்கிலிக்கு மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. அவனுக்கு அவளிடம் சொல்வதற்கு நிறைய விஷயங்கள் இருந்தன. ஹெட்ஃபோஷியரில் இருக்கும் தன்னுடைய நண்பர்களை பற்றி நிறைய தெரிந்து கொள்ள வேண்டியிருந்தது. தன்னுடைய சகோதரியை பற்றி தான் பேசி கேட்க வேண்டும் என்பதுதான் அவனது விருப்பமாக இருக்கிறது என தெரிந்த எலிசபெத் சந்தோஷப்பட்டாள். அவர்களுடன் இருந்த கடைசி அரை மணி நேரத்தில் எழுந்த சந்தோஷத்தை விட பிறகு அதை பற்றி நினைத்து பார்த்தபோது எழுந்த திருப்தி அதிகமாக இருந்தது. தனியாக இருக்க வேண்டும் என்று விரும்பியதாலும் தனது மாமாவும் அத்தையும் ஏதாவது கேட்டுவிடப் போகிறார்களோ என பயத்தினாலும் பிங்கிலியை பற்றி பாராட்டி பேசியதை மட்டும் கேட்டுவிட்டு உடைமாற்றிக்கொள்ள அவசரமாக உள்ளே சென்றார். அவள் மிஸ்டர் கார்டினர் தம்பதிகளை பற்றி பயப்பட வேண்டியதற்கு அவசியமே இல்லை. அவர்களுக்கு அவளை வற்புறுத்தி பேச வைக்கும் விருப்பமே இல்லை. அவளுக்கு டார்சியுடன் எவ்வளவு தூரம் பழக்கம் இருக்கிறது என அவர்கள் நினைத்தார்களோ அதனை காட்டிலும் அதிகம் இருக்கிறது என்பதை இப்போது புரிந்து கொண்டனர். அவன் அவளை காதலிப்பது கண்கூடாக தெரிந்தது. அதனை சுவாரஸ்யத்தோடு கவனித்தினாரே தவிர அதை பற்றி கேள்வி கேட்க விரும்பவில்லை. இப்பொழுது அவர்கள் டார்சியை பற்றி நல்லபடியாக மட்டுமே நினைக்க வேண்டும். அவர்கள் பார்த்தவரை அவனிடம் எந்த குறையும் தென்படவில்லை. அவனுடைய பணிவு அவர்களை மிகவும் நெகிழ செய்தது. மற்ற எந்த வழியாகவும் இன்றி தாங்கள் உணர்ந்ததிலிருந்தும் அவனுடைய பணிப்பெண் கூறியவற்றிலிருந்தும் அவனுடைய குணத்தை பற்றி அவர்கள் ஒரு முடிவுக்கு வந்திருந்ததால அவனை பற்றி அறிந்திருந்த ஹெட்ஃபோஷியர் வட்டத்தில் அதுதான் டார்சி என புரிந்து கொண்டிருக்க மாட்டார்கள். இப்பொழுது அந்த வீட்டை பராமரிப்போரின் கூற்றை நம்ப வேண்டும் என்ற ஆவல் உண்டாயிற்று. 4 வயது முதல் அவனை தெரிந்திருந்த ஒரு பெண்மணி மிக்க மரியாதையுடன் விளக்கிய அப்பெண்மணியின் நல்ல அபிப்பிராயத்தை விளக்கக்கூடாது என புரிந்து கொண்டனர். லாம்ப்டனில் இருந்த நண்பர்களும் அவனுடைய நல்ல குணத்தை உறுதிப்படுத்தினர். அவனிடம் பெருமிதத்தை தவிர வேறெதையும் அவர்கள் காணவில்லை. பெருமிதம் இல்லாவிட்டாலும் கூட அந்த குடும்பத்தினர் சென்றிடாத வியாபார ஸ்தலமான அச்சிறிய ஊரில் வசிப்பவர்கள் அவனுக்கு பெருமிதம் இருப்பதாக அவன் மேல் குற்றம் சாட்டிவிடுவார்கள். அவனுடைய தாராள மனப்பான்மை எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஏழைகளுக்கு அவன் நிறைய உதவிகள் செய்து வந்தான். விக்காமை பொறுத்தவரையில் அவனுக்கு அந்த ஊரில் நல்ல பெயர் இல்லை என்பதை இவர்கள் கண்டனர். டார்சியுடன் அவனுக்கிருந்த விவகாரங்கள் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருந்தன. டெர்பிஷியரை விட்டு செல்லும்போது அவன் நிறைய கடன்களை வைத்துவிட்டு போயிருந்ததும் அவற்றை பிறகு டார்சி அடைத்ததும் அனைவருக்கும் தெரிந்ததே. அன்று மாலை முழுவதும் எலிசபெத்தின் எண்ணம் பெம்பர்லியின் மீது இருந்தது. நேரம் செல்வதே யுகமாக இருந்தது. அந்த வீட்டில் இருக்கும் ஒருவனிடம் தனக்கு ஏற்பட்ட உணர்ச்சிகளை பற்றி அவளால் சரியாக நிர்ணயிக்க நேரம் போதவில்லை. இரவு 2 மணி நேரம் தூங்காமல் அதனை பற்றியே யோசனை செய்த வண்ணம் இருந்தாள். அவனை அவள் நிச்சயமாக வெறுக்கவில்லை. வெறுப்பு மறைந்து வெகு நாட்கள் ஆகிவிட்டன. அவனை பிடிக்காமல் போனது குறித்து அவள் வெட்கப்பட்டாள். அவனை பற்றிய நல்ல அபிப்பிராயங்களை முதலில் இஷ்டமில்லாமல் ஏற்றுக்கொண்டாலும் நேற்று அவன் இனிமையாக நடந்து கொண்டதிலிருந்து அவனுடைய உயர்வான குணங்களை அறிந்து கொண்டதிலிருந்து அவனை பற்றி மற்றவர்களது அபிப்பிராயத்தை தெரிந்து கொண்டதிலிருந்து அவனை நட்புடன் மதிக்க ஆரம்பித்தாள். மதிப்பும் மரியாதையும் மீறி ஏதோ ஒரு காரணம் அவளுடைய நல்ல எண்ணத்தில் இருந்தது. அந்த காரணம் எது என்று கேட்டால் அது நன்றி உணர்ச்சி. தன்னை அவன் காதலித்ததற்கும் இப்பொழுது காதலித்து கொண்டு இருப்பதற்கும் அவனை நிராகரித்த பொழுது கடுமையாகவும் துடுக்காகவும் பேசி நியாயமற்ற குற்றச்சாட்டுகளை அவன் மேல் சுமத்தியதை அவன் மன்னித்ததற்கும் அவள் நன்றி வயப்பட்டிருந்தாள்.
அவள் நடந்து கொண்ட விதத்திற்கு அவளை தன்னுடைய மிகப்பெரிய எதிரியாக கூட நினைத்து ஒதுக்கியிருக்கலாம். ஆனால் அவர்கள் எதேச்சியாக சந்தித்தபோது அவன் இந்த நட்பை தொடர ஆவலாக இருக்கிறான் என்பதும், அவர்கள் இருவரின் விஷயத்தில் அவனது உணர்ச்சிகளை அநாகரிகமாக வெளியில் காண்பித்து கொள்ளாமலும் வித்தியாசமாக நடந்து கொள்ளாமலும் அவளுடைய நண்பர்களின் நல்லெண்ணத்தையும் பெற்று தங்கையையும் அவளுக்கு அறிமுகப்படுத்த விரும்பினான். பெருமிதம் உள்ள மனிதன் இவ்வாறு மாறுவதென்றால் அது அவளுக்கு ஆச்சரியத்தை அளித்தது, மேலும் நன்றி உணர்ச்சியையும் அதிகப்படுத்தியது. இவையெல்லாம் அவன் அவள் மேல் கொண்டிருந்த ஆழமான காதலினால் மட்டுமே என்று தோன்றியது. அவனுடைய ஆழமான காதலை ஊக்குவிக்க வேண்டும் என நினைத்தாள். சந்தோஷமாக இருந்தது. ஆனாலும் அவளால் அதை நிர்ணயம் செய்ய முடியவில்லை. அவனை மிகவும் மரியாதையாக நினைத்தாள். அவனுடைய நலனில் உண்மையான அக்கறை காட்டினாள். அவனுடைய நலன் தன் கையில்தான் உள்ளது என தான் எவ்வளவு தூரம் விரும்புகிறாள் என்பதனை தெரிந்து கொள்ள நினைத்தாள். தன்னுடன் முதலில் பேசியதை புதுப்பிக்கும் திறன் தன்னிடம்தான் உள்ளது என புரிந்து கொண்ட அவள் அதனால் தங்கள் இருவருக்கும் எவ்வளவு தூரம் சந்தோஷம் கிடைக்கும் என்று எண்ணி பார்த்தாள். அன்று காலை பெம்பர்லியில் காலை சிற்றுண்டிக்காக தாமதமாக வந்து இறங்கியும் உடனேயே மிஸ் டார்சி தங்களை சந்திக்க வந்ததை போல் தாங்களும் அவளுக்கு அதே விதமாக மரியாதை தர வேண்டும் என்று நினைத்து அத்தையும் மருமகளும், ஆனால் அதுபோல் தங்களால் நடந்து கொள்ள முடியாமல் போனதால் மறுநாள் காலையிலேயே அவளை சந்திக்க வேண்டும் என்று தீர்மானித்தனர். எலிசபெத்திற்கு சந்தோஷம் உண்டாயிற்று. இதற்கு காரணம் என்னவாக இருக்கும் என தன்னையே கேட்டுக்கொண்டதற்கு அவளால் பதில் கூற முடியவில்லை. மிஸ்டர் கார்டினர் காலை உணவை முடித்துக்கொண்டு முதல் நாளே மீன் பிடிக்கும் பொழுதுபோக்கினை தொடங்கிவிட்டதால் மீன் பிடிக்கவும் மதியம் பெம்பர்லியில் இருக்கும் நண்பரை சந்திக்க ஏற்பாடு ஆகியிருந்ததாலும் அங்கு செல்வதற்கு கிளம்பினர். அத்தியாயம் 44 முடிந்தது.